ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கவுண்டர் டாப் வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது கூடவே இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே கிச்சன் பற்றி தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், பட் ஹால் கூட கம்பைனாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஹால்லேருந்து பார்க்குறப்பையும் சரி, டைனிங் ஏரியாவிலேருந்து பார்க்குறப்பையும் சரி, கிச்சன் வந்து தெரியும். அப்போ வந்து கிச்சன் இன்கேஸ் க்ளீனாக இல்லை அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதுமே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பொழுதுமே கிச்சன் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துப்பேன். முடிஞ்ச வரைக்குமே வெசல்ஸ் எல்லாமே உடனே வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ அந்த மாதிரி தான் ரொட்டீனாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களுமே அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கபோர்ட் ஏரியா. எனக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, சின்ன சின்ன குட்டி குட்டி கண்ணாடி பாத்திரம் எல்லாமே மேலே வச்சுருக்கேன். அண்ட் தென் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே கீழே வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஜார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் ஜார்ஸ். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் நம்மளோட சேனலில். ஸோ அப்போ போட்டிருக்கப்பே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த ஜார்ஸ் பார்த்தீங்களா பிளாஸ்டிக். அடுத்து என்னோடய கிச்சன் இது தான். ஸோ ஹால்லேருந்து பார்க்குறப்பவும் தெரியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அந்த திருஷ்டிக்கு பார்த்திங்கன்னா லெமன் போட்டு வச்சுருக்கேன். மணி பிளான்ட்ஸ் வந்து இங்கே வைக்கும் பொழுது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம குக் பண்ணும் போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறப்ப நமக்கு அழகாக பிடிச்சிருக்கும் அப்படின்றதுனால இங்கே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் இது தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த மண் பானையில் இருக்க மாதிரி ஒரு ஜார் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம எப்பொழுதுமே கிச்சனில் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக இதை வச்சுருப்பேன். நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் தேவதைகள் நைட் டைமில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேவதைகள் நைட்டில் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய கிச்சனில் கண்டிப்பாக ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சி வைக்கணும், சொம்பில் தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதற்காக நான் இந்த வந்து ஜார் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக வாங்கியிருக்கேன், பட் இன்னும் யூஸ் பண்ணல. வெசல்ஸ் இந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு 12 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும், மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிடணும், ஸ்க்ரப்பருக்கு பதில்னு சொல்லி போட்டிருந்தாங்க. யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா என்னோடய அவன் இருக்க பிளேஸ். அப்புறம் இது வந்து ஜூஸர். இந்த சாத்துக்குடி இது எல்லாமே நிறைய போடணுன்னா இதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் நல்லா வந்து ஜூஸ் உடனே வந்துடும். பட் இப்போ யூஸ் பண்ணுறதுலன்னு கீழே வச்சுட்டேன். யூஸ் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் வந்து ஃபுட் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பீகிள் டாக் வளர்க்குறோம், அவன் பேர் பென்னி. அவனோட ஃபுட்டு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து உடனே கைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுருக்கேன். இந்த அவன் வந்து எல்ஜி. இது ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா கேக் எல்லாமே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணதில்லை. எதுக்கு சும்மாவே இருக்குது, ஏதாச்சும் ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கேக் எல்லாமே இதில் பண்ணும்போது நல்லா இருக்குது. மற்றபடி ரீசெண்ட் டேஸாக தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய வச்சுருப்பேன். இப்போ இதை வந்து இன்னும் நான் வந்து டீக்ளீன் பண்ணலை, டீக்ளட்டரிங்கும் பண்ணல. ஏன்னா எனக்கு தேவையில்லாத நிறைய பொருள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து போடணும். மோஸ்ட்லி மண் பாத்திரங்கள், கிளாஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பேன். அதில் வந்து பாதாம், முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் வாங்கியிருந்தேன், அது எல்லாமே கொட்டி வச்சுருப்பேன். பட் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதுவுமே காமிக்கிறேன். இப்போ எதுவுமே நான் அதில் ஃபில் பண்ணி வைக்கல, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா மிக்ஸி இருக்கும், அடுப்பு மேடை கேஸ் இருக்கும். இது மேலே தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலுமே இந்த 3 பர்னர்லையுமே ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எம்டியாக நம்ம வந்து பர்னர் அப்படியே விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அதில் வைக்கணும். அடுத்த நாள் அந்த தண்ணி எடுத்து நம்ம செடிகளுக்கு இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மூடி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி மேலே இதுதான் என்னோட ஓவர்வியூ. பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 4 கண்டெய்னர் இருக்கும் எண்ணெய்க்கு. 2 வந்து கண்ணாடி ஜாரில் இருக்கும், 2 வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்றில் வந்து நல்லெண்ணெய், இன்னொன்றில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது இருக்கும். இன்னொன்றில் கோகோனட் ஆயில் இருக்கும். இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இடிப்போம் பார்த்திங்களா, நம்ம இஞ்சி ஏதாச்சும் ஏலக்காய் தட்டி போடணும் அப்படின்னா அதுக்காக சின்னதாக ஒரு உரல் மாதிரி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் கத்தி ஸ்டாண்ட் இருக்கும், உப்பு ஜாடி இருக்கும். உப்பு வந்து எப்போவுமே நம்ம வலது பக்கத்தில் வச்சுக்கணும், கைக்கு எட்டி ஈஸியாக போடுற மாதிரி இருக்கணும். மூடி போட்டு வச்சுருக்கணும். சின்னதாக ஒரு மேட் போட்டிருக்கேன் கீழே ஃப்ளோரில். அதே மாதிரி இந்த இடத்துல நான் நிறைய புத்தாலாம் குட்டி குட்டியாக வச்சுருப்பேன். பட் இப்போது என் பையன் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் இங்கே வைக்கலன்னா. ஸோ கவுண்டர் டாப் மேலே இது பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. மசாலா ஐட்டம் வந்து வச்சுருப்பேன். இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலே மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும். கடுகு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், வேறு ஏதாச்சும் கரம் மசாலா, நம்ம பெப்பர் பவுடர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கும்.
கீழே இருக்க இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பருப்பு, சன்னா, சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இதில் வந்து போட்டு வச்சுருப்பேன். இது வந்து அப்பப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருப்பேன். ஸ்டீல் வந்து முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அது செட் ஆக மாட்டுது அப்படின்றதுனால நிறைய வந்து அதில் ஒரு மாதிரி விரிசல் விடுது, தண்ணி சரியில்லை அப்படின்றதுனால. நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், ஸோ இங்கே வந்து லாரி தண்ணி தான் வரும். அதனால் அது எதுவுமே செட் ஆக மாட்டுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டீல் வெசல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுருக்கேன். பட் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த தானியம் ஐட்டம் எல்லாமே ஸ்டீலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டீல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதையே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தானிய ஐட்டம் எப்பொழுதுமே ஸ்டீலில் வைக்கிறது நல்லது. பட் இங்கே எனக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர்த்து கீழே இருக்க இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெசல்ஸ் தான் வாஷ் பண்ணி அதில் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன். இது பக்கத்தில் இருக்க அந்த குட்டி கபோர்டில் எனக்கு தேவையான அந்த மளிகை சாமான்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதை எடுத்து வச்சுருவேன். இந்த வியூ பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனும் தெரியும், ஹாலும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நான் எப்போவுமே இந்த ஏரியாலாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதில் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தூங்குறப்ப நீங்கள் எப்பொழுதுமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை ஃபுல்லாமே ஏற கட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டில் நம்ம தேவதைகள் வீட்டில் வந்து பார்க்கும்பொழுது கிச்சன் க்ளீனாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கணும், கொஞ்சம் வந்து ரைஸ் எடுத்து வைக்கணும். இது எல்லாமே நீங்கள் நைட்டில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் வெசல்ஸ் வாஷ் பண்ண முடியலனாலுமே சாப்பிட்ட தட்டை அப்படியே போடாமல் ஜஸ்ட் தண்ணியில் ஒரு வாட்டி சும்மா அலசிட்டாச்சு நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இந்த வியூ தான் சொன்னேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நான் அங்கே வச்சுருக்க ஃபிஷ் டேங்க் கூட தெரியும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணுக்கு நம்ம குளிர்ச்சியாக இருக்க மாதிரி பிளான்ட்ஸ் வைக்கிறது, தண்ணியில் வந்து நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது நான் வீடியோக்காகன்னு சொல்லிட்டு எதுவும் டீப் க்ளீன் பண்ணது கிடையாது. நம்ம நைட்டில் எப்போவுமே ரொட்டீனாக க்ளீன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுதான். ஸோ அதனால் அங்கங்கே ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது வந்து நான் தினந்தோறும் நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவோம்ல, அந்த ஒரு வியூ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மற்றபடி டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லா இந்த கண்ணாடி ஜாஸ்மே எடுத்து இன்னுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரீஃபில் பண்ணி வைக்கணும். நிறைய வந்து இதில் கொட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே பண்ணி தான் வைக்கணும். பட் இப்போ நான் அதுக்கெல்லாமே எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக நம்ம வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருப்போமோ தினமும் பண்ணுறது தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். இந்த சாமா ஸ்டாண்டில் கூட அப்படியே தான் சாமா இருந்திருக்கும். ஏன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பிளேட்ஸ் எல்லாமே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே எடுத்து அடுக்கி வச்சுருவேன். இந்த மாதிரி தினமும் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். பட் அப்புறம் நம்ம தினமும் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக பழகிடும். காலையில் எந்திரிச்சதும் கிச்சனை போய் பார்க்கும்போது நமக்கே ஒரு பார்க்கப்புறம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து தினமும் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண ரீதியாக மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ க்ளீனாக வச்சுக்கணும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வைக்கணும், கொஞ்சம் ரைஸ் எடுத்து வைக்கணும். அந்த ரைஸை அடுத்த நாள் காலையில் நீங்களும் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா பறவைகளுக்கு, காகங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு, அனிமல்ஸ்க்கு எது இருந்தாலும் சரி நீங்கள் அதை போடலாம். அடுப்பு மேலே அந்த பர்னருக்கு மேலே வெறும் பர்னர் அப்படியே விடாமல் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணீர் வந்து ஊற்றி வைங்க. அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய உப்பு பார்த்திங்கன்னா கைக்கு எட்டுற மாதிரியே பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஜாடியில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நான் இன்னும் மறுபடியும் பார்த்திங்கன்னா டீக்ளட்டரிங் பண்ணுறது, தேவையில்லாத பொருட்கள் இனிமேல் தூக்கி போடுறது, தென் நிறைய ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து இதற்கப்புறம் தான் பண்ணுவேன். இது வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி நம்ம கிச்சன் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் கிச்சனை வந்து நீட்டாக வச்சுருப்பீங்க, இல்லை இதற்கப்புறம் நான் வந்து நீட்டாக வச்சுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், தினமும் இதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் தெரிவிக்கிறேன். நன்றி.